மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், 2 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயை செய்வேன் என்று தாவீது யோனத்தானுடைய மகனாகிய மேவிபோசேத்துடைய சொல்லுகிறார். எதற்காக இந்த வசனத்தை நான் இன்றைக்கு தேவன் எனக்கு இதை கொடுத்தார் என்றால், அநேக தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைப்பது இல்லை. ஆஸ்தி என்றால் நீங்க நினைக்கிறது போல உலக ஆஸ்திகள், இடம், வீடு, வேலை, இப்படிப்பட்ட காரியங்கள் அது வேறு. ஆனால் இங்கே யோனத்தான் என்கிற ஒரு தகப்பன் தன்னுடைய மகனாகிய மேவிபோசேத்துக்கு ஒரு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறார். எப்படிப்பட்ட ஆஸ்தி? மேவிபோசேத் பிறக்கும் போதே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, சப்பானியா இருக்கிறார். 2 காலும் முடமாகிறது. அதாவது ஓடி போகும்பொழுது, பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடும் பொழுது பிள்ளையை கீழே போட்டு விடுகிறார்கள் மேவிபோசேத்தை. அப்பொழுது கால் 2ம் ஊனமாக மாறி விடுகிறது. அவர் சிறுபிள்ளையிலிருந்தே ஊனமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தாவீது ராஜா தேடி கண்டுபிடிக்கிறார். தேடி கண்டுபிடித்து இந்த மேவிபோசேத்துக்கு தாவீது ராஜா ஒரு நன்மை செய்கிறார். எதற்காக இந்த காரியத்தை சொல்கிறேன் என்றால், யோனத்தான் தாவீதுடைய இருதயத்திலே இடம் பிடித்திருந்தான். அது மட்டுமல்ல, யோனத்தானுடைய செயல்கள் அவனுடைய வருங்காலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. தன்னுடைய தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா அல்லது சாபமாக இருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா அல்லது சாபமாக இருக்கிறீர்களா? நாம் செய்கிற சில காரியங்கள், நாம் பார்க்கிற சில காரியங்கள், நாம் ஈடுபடுகிற சில காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளை பாதித்து விடக்கூடாது. இந்த மேவிபோசேத்துக்கு கிடைத்த நன்மை, அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார்: உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு தயை செய்வேன். பாருங்க, தயை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை யோனத்தான் என்கிற ஒரு தகப்பன் வாழ்ந்தார். ஆகையால் தான் முடமாயிருக்கக்கூடிய மேவிபோசேத்துக்கு ஒரு அற்புதம் கிடைத்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு தயையை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் உங்களிடத்திலே காணப்படும். பெற்றோர்களா இருக்கிற நீங்க, தகப்பனா இருக்கலாம் அல்லது தாயா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பணம், சொத்து, சுகம், அது வீடு, ஆஸ்தி, இடம், நிலம், வயக்காடு, அது இதுன்னு எல்லாம் நீங்க சேர்த்து வைக்கலாம். ஆனால் அவைகள் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக தயை ஏற்படுத்துகிறதா? சற்று யோசிக்க வேண்டும். தயை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய தலைமுறைகளை பாதிக்கிறது போல் நடந்து விடக்கூடாது. நம்முடைய தலைமுறைகளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் வாழ்கிற ஒவ்வொரு செயல்களும் அவைகள் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு சோர்ஸ், ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. அது எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்துகிறது? நான் நன்மை செய்தால் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். நாம் தேவனுக்கு உண்மையாக இருப்போமேயானால் நம்முடைய பிள்ளைகளும் தேவனுக்கு உண்மையாக இருப்பார்கள். நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யாமல் இருப்போமேயானால் பிள்ளைகளும் அப்படி இருப்பார்கள். பெற்றோர்களாகிய நாம் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்று, பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும். பிள்ளைகளாக இருக்கிற நீங்க உங்க பெற்றோர்களுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும். ஒரு போதகர் இப்படியாக என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். ஒரு குறிப்பிட்ட போதகருடைய மகன் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு பெரிய ஆபீஸ் லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அந்த ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்களாம். அந்த மீட்டிங்க்கு வரும்போது அந்த போதகர் பெரிய போதகர், கிட்டத்தட்ட பெரிய சபை வைத்திருக்கக்கூடிய ஒரு போதகர். அந்த போதகர் அந்த மீட்டிங்க்கு அவர் வரவழைக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது தெரியுமா? தன்னுடைய மகனுடைய பெயரை சொல்லி இன்னாருடைய தகப்பன் என்று சொன்னார்களாம். என்ன இதுல ஆச்சரியம்? ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இவ்வளவு நாளும் இன்னாருடைய பிள்ளை என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர் இன்றைக்கு இன்னாருடைய அப்பா அப்படி என்கிற அளவிற்கு மகன் தகப்பனுக்கும் தாய்க்கும் மகுடமாக மாறுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்களும் உங்கள் பெற்றோர்களுக்கு மகுடமாக இருங்கள். அதே போல பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் தயை பெறக்கூடிய காரியங்களை செய்யுங்கள். தேவன் விரும்புகிற வாழ்க்கை, தேவன் விரும்புகிற பார்வை, தேவன் விரும்புகிற செயல்களிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள். ஆனால் அது உங்கள் தலைமுறையை பாதிக்காது, பாதுகாக்கும். உங்கள் தலைமுறையை தட்டி விடாது, தாங்கி பிடிக்கும். அது உங்கள் தலைமுறைக்கு சாபமாக மாறாது, ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறீர்களோ இல்லையோ, பொருளை சேர்த்து வைக்கிறீர்களோ இல்லையோ, சொத்துக்களை சேர்த்து வைக்கிறீர்களோ இல்லையோ, சாபத்தை சேர்த்து வைக்காதிருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகிய தேவனுடைய கிருபைகளையும் அபிஷேகத்தையும் ஜெபத்தையும் பிள்ளைகளுக்கு சேர்த்து வையுங்கள். அதுதான் உங்கள் தலைமுறைகளை தலைக்க பண்ணும். அது உங்கள் தலைமுறைகளை உயர்த்தி காட்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடிய செயல்களை மாத்திரம் நான் செய்ய, பேச, பார்க்க, நடக்க எனக்கு உதவி செய்யும். பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்களா? என் தகப்பனுக்கும் தாய்க்கும் மகுடமாக மாறக்கூடிய செயல்களை மாத்திரம் நான் பேசவும், செயல்படவும், பார்க்கவும், நடக்கவும் எனக்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுவீங்களா? அதே போல தாவீது சொன்னது போல உங்கள் பெற்றோர்கள் இப்படி சொல்லுவார்கள். தாவீது சொன்னது போல உங்கள் பிள்ளைகள் இப்படி சொல்லுவார்கள், உன்னுடைய தகப்பன் நிமித்தம் நான் உனக்கு தயை செய்வேன் என்று. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் உங்களை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.